ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறோம். நான் மார்னிங்கே நேரமா எந்திரிச்சனால, வெளியில இந்த வியூ எல்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ மார்னிங் கொஞ்சம் வெளியில போக இருக்க வேண்டியதுனால, நான் மார்னிங்கே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலிஃப்ளவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருந்தேன். தங்கச்சி வந்து பருப்பு குழம்பு வச்சுட்டா. ஸோ வந்து நான் காலிஃப்ளவர் வெட்டலாம் அப்படின்ட்டு, அத ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டிட்டே இருக்கிறேன். அது அந்த பார்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து வெட்டணும். அதில புழு இருக்கலான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து வெட்டிட்டு, அத கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சு எடுத்துட்டு, மசாலாலாம் போடும்போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வேக வச்சு எடுத்துட்டு, அப்பதான் மசாலா வந்து உள்ள ஃபுல்லா இன்ஃப்யூஸ் ஆயி, நல்லா சாப்பிட அழகா இருக்கும். இதெல்லாம் என் தங்கச்சி வந்து வீடியோ அழகா எடுக்கணும் அப்படின்ட்டு, இந்த மாரிலாம் என்ன வச்சு எடுத்துட்டு இருந்தா. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அவள பாராட்டுங்க. இல்லன்னா திட்டிறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லா மசாலாவும் ஆட் பண்றதையும் ஒவ்வொன்னா பொறுமையா வீடியோ எடுத்துட்டு இருந்தா. அந்த அளவுக்கு பொறுமை எனக்கு கிடையாது. ஆனா அவ அத அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி பொறுமையா வீடியோ எடுத்துட்டு இருந்தா. இத இப்படி கட் பண்ணு, இத இப்படி ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ண கூட தெரியல. ஒரு வீடியோ எடுக்க முன்னாடி இவ்ளோ காம்ப்ளிமெண்ட்ஸ். அப்புறம் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லி அவ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நாங்க வந்து பொரிச்சாச்சு. அது பொரிக்கும்போதே அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பொரிக்கிறச்சுலயே நான் பாதி எடுத்து சாப்பிட்டுட்டேன். இந்த காலிஃப்ளவரையும் பருப்பும் வச்சு சாப்பிடும்போது, பருப்பு ரொம்ப ஷட்டலா சாஃப்ட்டா இருக்கும். லைக் சால்ட் இல்லாம. இது கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகே. பாய். டேக் கேர்.